Hello friends, welcome to BerrY channel. இன்னைக்கு நாம bread gulab jamun எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாம இப்போ bread எடுத்து வச்சிருக்கோம். bread சைடு எல்லாம் கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு பஞ்ச் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க இது போல பஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரு 4-5 டீஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்த உடனே பால் ஊற்றுறதை நிறுத்திடலாம். பாருங்கள் இந்த பதம் வந்த உடனே பால் அதிகமாக இருந்தாலும் நிறுத்திடுங்க. நல்லா பிசைஞ்சுப்போம். நல்லா சாஃப்டாக வரணும். இப்போ நல்லா பிசைஞ்சாயிடுச்சு. பாருங்கள் இது போல் கையில் ஒட்டாத அளவுக்கு இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும். இப்போ எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சாயிடுச்சு. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் தண்ணி, 1 கப் சர்க்கரை நல்லா கலக்கி விட்டு கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்கும் பொழுது அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்படியே 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுவோம். இப்போ கலக்கி விட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இறக்கிடலாம். இப்போ எண்ணெயை ஊற்றி வச்சுருக்கோம். மிதமான சூட்லேயே உருண்டைகளை போட்டுடலாம். ஒன்று ஒன்றா போட்டுடுவோம். சிம்மிலே வச்சு போடணும். சிம்மிலே வச்சு வேக வச்சாதான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். அப்பப்போ கலர் விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க கலர் மாறிட்டு வருது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லா உருண்டைகளையும் சக்கரை பாகில் போட்டுடுவோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு 5-6 ஹவர் நல்லா உரிச்சுனா சாஃப்டாக இருக்கும். பிரெட் குலோப் ஜாமுன் ரெடி. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.